வணக்கம். நான் எஸ்வி சேகர். நான் நாடகத்துக்கு 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. சினிமாவுக்கு 40 இயர்ஸ் ஆச்சு. நான் இது வரைக்கும் ஒரு ட்ராப் லிக்கர் கூட சாப்பிட்டது கிடையாது, டொபாக்கோ அச்சீவ் பண்ணது கிடையாது, ஹெல்த்தியாக இருக்கேன். நான் இதற்காக இதை சொல்கிறேன்னு சொன்னால், கெட்ட பழக்கம் என்பது நமக்கு முதல்ல ஒரு வெத்தலைப்பாக்கு போடுறதுல ஆரம்பிக்கும், அதன் பிறகு புகையில போடுறதுல ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த கிக்கு போடலைன்னு சொன்ன உடனே அடுத்தது அந்த மாவா அந்த மாதிரியான விஷயங்கள், பான் பராக், அதற்கு பிறகு லிக்கர், இப்படி தான் போகும். பேசிக்காக நம்ம லைஃப்பில் நமக்கு போதையூட்டக்கூடிய எந்த வஸ்துவும் நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கிவிடும். இதை அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதை செய்தாலும் அதை நாம் சுய நினைவோடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம வச்சுக்கணும். அதுதான் லைஃப்பில் நமக்கு நல்லபடியாக இருக்கும். இப்போது நான் என்னுடைய பையனுக்கு சொல்லியிருக்கேன், நீ சிகரெட் குடிக்கிறத பார்த்தா நான் கையை ஒடிச்சிருவேன் அப்படின்னு நான் சொன்னேன்னு சொன்னால், அவன் நான் பார்க்காத மாதிரி சிகரெட் குடிப்பான். அதற்கு பதிலாக என் பையன் நான் சொன்னேன், நீ சிகரெட் குடித்தா உன் வாய் நாரும், உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச மாட்டாங்க, உன்னால் ஸ்விம்மிங் பண்ண முடியாது, ஒரு ரன்னிங் ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, உனக்கு தம் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் உனக்கு வரும்போது உன்னால் எந்த ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்லையும் கலந்துக்க முடியாது அப்படின்னு தான் நான் சொன்னேன். அவன் இது வரைக்கும் இந்த மாதிரியான எந்த ஹேபிட்டுக்குள்ளேயும் விழலை. இது எதற்காக சொல்கிறேன்னா, என்னுடைய பசங்க எப்படி நல்லா இருக்காங்களோ அதே மாதிரி அடுத்தவர்களுடைய பசங்களும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். வெறும் புகையில தானே, சும்மா சூ பண்ணுறோம், துப்பிடுறோம். புகையிலை போடுறதுனால தான் மவுத் கேன்சர் வருது. பான் பராக்கு தொடர்ந்து போட்டு எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், பெரிய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவார், தன்னுடைய 50 வயசில் இறந்துட்டார் மவுத் கேன்சரில். நமக்கு தெரியாது, சில சமயம் அந்த போதை இருக்கும் பொழுது தெரியாது நமக்கு. இதை நாம் தான் அடுத்தவங்களுக்கு சொல்லணும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக, இந்த அவேர்னஸுக்காக தான் ஜூன் 8ஆம் தேதி ஒரு பெரிய விழிப்புணர்வு மேரத்தான் ஒன்று சென்னையில் கண்டக்ட் பண்ணுறாங்க. கார்ப்பரேஷன் ஆஃப் சென்னை, ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லாம் சேர்ந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நாம் எல்லோரும் இதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஓட முடிஞ்சவங்க ஓடலாம், நடக்க முடிஞ்சவங்க நடக்கலாம். இல்லை ஃபிசிக்கலி சேலஞ்சர் பீப்புள் இருக்காங்களா, அவங்களுக்கும் ஒரு சின்ன அவங்களுக்கு ஒரு தனி செக்மெண்ட் இருக்குது, அதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பட் நம்முடைய சப்போர்ட்டை நாம் காட்டுறது ஜூன் 8. மறந்துடாதீங்க, நாம் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்.